ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. 100% கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன், வீட்டில் 100% கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எனக்கு நம்ம வீட்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதை மட்டும்தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ், கேரட் ப்ளஸ் கேப்சிகம் இது 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேன் எடுத்துகிட்டு அதில் நான் இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். எப்போதுமே பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், நார்மல் ரைஸாக இருக்கட்டும், சீரக சம்பாவாக இருக்கட்டும், எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தண்ணியும் எடுத்து வச்சுப்பேன். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இது நீங்கள் அதிக அளவில் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 3/4 பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதத்துக்கு அரிசியை. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் 3/4 பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா கிளறும் போது நமக்கு அரிசி உடபடையும், அதாவது குழஞ்சிரும். அதனால் 3/4 பக்குவத்தில் எடுக்கும் போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி கிளறும் போது சரியான பக்குவத்துலேயும் இருக்கும். நான் இதில் ஆயிலெலாம் விடலை. தேவைக்கு தக்கன உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதனுடைய பக்குவத்தையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ வெந்துட்டுருக்கு. இந்த டயத்துக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதையும் ஒரு சைடில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த சைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோடு நான் தண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணியும் அதிக அளவில் எடுக்கலை. ஏன்னா நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடக்கூடாது. அப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது காய்கறியில் உள்ள சத்துக்கள் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதுக்கு தக்கன நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்குள்ளேயே கிளறி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் எப்போதுமே அந்த மாதிரி மெத்தட்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எப்போதுமே வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே கிளறி எடுக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இப்போ உங்களுக்கும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த காய்கறிகளோட தெம்பு ஃபுல்லாக நமக்கு காய்கறியிலேயே இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதும் ஹெல்த்தாக இருக்கும். இப்போது நம்ம சாதத்தோட பக்குவத்தையும் பார்த்துருவோம். இப்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் சாதம் வந்தாச்சு. நான் இது தண்ணி ஃபுல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சாதத்தோட பக்குவத்தை காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நல்லா ஆற விட்டுட்டு கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆறாமல் எடுத்து கிளறணுன்னா அது குழஞ்சிரும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகளை அதோட ஆட் பண்ணிவிட்டு அதோடு நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி ஒரு டீஸ்பூனை விடவும் குறைச்ச அளவுக்கு சுகர். எதுக்காக நான் சீனி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜினோமோட்டோ ஆட் பண்ணாமல் நம்ம சுகர் ஆட் பண்ணோம்னா அந்த லைட் இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். அப்போ சாப்பாடு நமக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிற இது தோணும். இப்போ அதோட சாதத்தோட வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் கிளறி கொண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ கிளறி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
இப்போது நான் வந்து பேன் வச்சு நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது ஆட் பண்ணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் சாப்பிடும்போதும் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி தினம் பண்ண காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சாதத்தில் கொஞ்சம் உப்பு வந்து குறைவான தன்மையில் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதோட கொஞ்சமாக மிளகு, உப்பு பார்த்திங்கன்னா பத்தாத சூழ்நிலைக்கு நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது தனித்தனியாக இருக்கும். நீங்கள் கிளறும் போதும் சரியான கிளறி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் பண்ணும்போது முந்திரி பருப்போ இல்லை காய்கறி கொஞ்சம் வீட்டில் இருந்தால் அது ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி அதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி அப்போ நீங்கள் சாதத்தோடு கிளறும் போது உப்பும் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.